ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? மரியா தன்னுடைய தோழிக்கிட்ட இப்படி சொன்னால், இங்கே பாரு, அந்த பட்டாம்பூச்சி என்ன அழகாக சிறகு விரித்து சந்தோஷமாக பறந்து போய்கிட்டு இருக்குது. நானும் இந்த மாதிரி ஒரு பட்டாம்பூச்சியோ இல்லைன்னா ஒரு பறவையாவோ இருந்திருந்தா இந்த உலகத்தையே நான் சுற்றி வலம் வந்திருப்பேன். என்னையால் இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு கூட நேரம் கிடைக்கல. எதையாவது போய் பார்க்கலாம், எங்கேயாவது போகலான்னு கூட நினச்சா கூட ஏதாவது ஒரு சூழ்நிலைமை நம்மளை தடுத்துரும். அது மட்டும் இல்லை, இப்போ வாலிப வயதிலேயே அனுபவிக்க முடியாததை இனிமேல் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அடிமையான வாழ்க்கைக்குள்ளே நான் போயிடுவேன்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னையால் சுற்றுலாவோ இல்லை இந்த மாதிரி எங்கேயாவது போகிறதோ கண்டிப்பாக எனக்கு அமையாதுன்னு சொல்லி தான் தோழிகிட்ட சொன்னான். அப்போ மரியாவுடைய தோழி சொன்னால், இங்கே பாரு மரியா, எல்லாருக்கும் ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்கும், இன்னொரு சில நேரத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எதையோ தேடி நீ அலையிறல்ல, உன் மனசுக்கு இறுதியில் தேவைப்படுறது என்ன தெரியுமா? ஒரு அமைதி மட்டும்தான். நாம் ரொம்பவே வருத்தப்பட்டு தான் பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் கடவுள் சொல்லியிருக்காரு, என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மரியா திருமணம் முடிஞ்சும் நிறைய பேர் இந்த மாதிரியான உலகத்தை சுற்றி பார்க்குறது, எது கிடைச்சாலும் எங்கே போகணுன்னு நினச்சா கூட அவங்களுக்கு அமைய தானே செய்யுது. நீ ஏன் அதை போட்டு மனசை குழப்பிக்கிடுற அப்படின்னு சொன்னதும் மரியா சொன்னால், இங்கே பாரு, நான் நிறையா பேரை பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி வாலிப வயசில் ரொம்ப துள்ளி திரிஞ்சு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்த பாதி பேருக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் இதுக்கு முன்னாடி கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், எதை நினச்சாலும் நான் போய் வாங்கிக்கிடுவேன். இப்போ பாரு, என்னையால் ஒரு சின்ன பொருள் கூட வாங்க முடியல, என் பிள்ளைங்களுக்கு தேவையானதோ இல்லை எனக்கு தேவையானதையோ நான் வாங்கிக்க முடியாது, சொன்னாலும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்புறம் என்ன, நானே மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. பெண்களுடைய நிலைமை அப்படி தானேப்பா அப்படின்னு சொன்னான். அப்போ மரியா கிட்ட அவ தோழி சொன்னான், எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்காது மரியா, நீ ஏன் வேண்டி பாரு, உனக்கும் ஒன்று புரிஞ்சு நடக்கிற மாதிரியான ஒரு நல்ல கணவன் கணைப்பான்னு நீ ஏன் நம்பக்கூடாது? ஏசுக்கிட்ட கேளு, நீ ஏன் தேவையில்லாமல் இந்த வருத்தத்தையும் உன் வாழ்க்கையில் சுமக்கணும்? நீ நல்லா சந்தோஷமாக இதை விட சூப்பராக துள்ளி திரிஞ்சு வாழ முடியும், சரியா மரியா அப்படின்னு சொன்னான். மரியாவுக்கு அதை நம்பவே முடியல. ஆனாலும் இன்னமும் இந்த உலகத்தில் என்ன இடம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் அலசி ஆராய போகிறேன். எல்லா இடத்துலையும் என்ன அழகான இந்த மாதிரியான ஒரு நதிக்கரை இருக்கும், கடற்கரை இருக்கும், இந்த மாதிரியான பறவைகள் இருக்கும், இது எல்லாத்தையும் நான் என்னுடைய ஃபோனில் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உள்ளான சந்தோஷம். இதை விட்டுட்டு நான் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா ஐயோ இதையெல்லாம் நான் செய்யலையே, இதெல்லாம் பார்க்கலையே நான் ஆசைப்பட்டால் கூட கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு மரியாவுடைய தோழி மரியா சொன்னதும் தோழி சொன்னால், நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல, சரி நீ என்னத்தையோ தேடி போயிட்டுருக்க, அது உனக்கு கொஞ்ச நாளில் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் வேலைகளை பார்க்குறதுக்காண்டி எழும்பினாங்க. கொஞ்ச நாள் கழித்து மரியாவுடைய தோழிக்கு திருமணம் முடிஞ்சிச்சு. அவளுக்கு நல்ல மாதிரியான ஒரு கணவர் கிடச்சாரு. அதை பார்த்ததுமே மரியாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, உன்னையோட கணவர் எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போகிறாரு, நான் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்காதுன்னு யோசித்தேன், அப்போது உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும், இங்கே பாரு மரியா, எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத காட்டிலும் இன்னமும் நம்மளுடைய மனசுக்கு
ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைமை இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய இருதயத்துக்கு தேவைப்படுறது ஒரு அமைதியான சூழ்நிலைமை தான். எல்லாருடைய இருதயத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை இருக்கத்தான் செய்யும். நீ சும்மா எதையோ தேடிக்கிட்டு இருக்காத, சரியா? எல்லாருக்கும் விதவிதமாக தான் கிடைப்பாங்க. இதே மாதிரி தான் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமாக நீ உன்னுடைய வேலைகளை செய்யன்னு சொல்லி மரியாவுடைய தோழி கிளம்பிட்டான். மரியாவும் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சரி எல்லாமே இயேசு பார்த்துக்கிடுவார்னு தன்னுடைய இருதயத்தை அமைதிப்படுத்திக்கிட்டா மரியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் நாம் உலகத்தில் எது இல்லாமோ தேடி அலைஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம மனசுக்கு கடைசியாக தேவைப்படுறது ஒரு அமைதியான சூழ்நிலைமை மட்டும்தான். அந்த அமைதிக்காகத்தான் உலகில் நாம் நீங்கள் எல்லாமோ போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி தேடி அலைகிறோம். இது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல கொடுத்து நம்ம இளைப்பாறுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.